ஸ்ரீதர் சார், 7/9/2022 சார், 7/9/2022 அன்று இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் லான்ச் செய்யப்பட்டது சார். ஆமா, இந்த திட்டத்தினுடைய இதை அடுத்த 5 ஆண்டு காலத்தில் முழுமையாக நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசாங்கத்தினுடைய கோல் சார். அதனுடைய வெப்சைட்ல ஓபன் டாக்குமெண்டா இது இருக்கக்கூடிய விஷயம். மொத்தமாக 5 ஆண்டு காலத்தில் இதை நடைமுறைப்படுத்துவதற்காக அரசு எஸ்டிமேட் பண்ணி இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னா 27,360 கோடி ரூபாய் சார். அதுல யூனியன் கவர்மெண்டினுடைய பங்கு தொகை எவ்வளவு அப்படின்னா 18,128 கோடி ரூபாய். மீதி ஸ்டேட்ஸ்னுடைய பங்களிப்புகள் சார். 2023-24 நிதியாண்டுல இந்த பட்ஜெட்ல யூனியன் கவர்மெண்ட் சொல்லி இருக்கக்கூடிய டேட்டா படி பாத்தீங்கன்னா 1,215 கோடி ரூபாய் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்காக செலவு பண்ணிருக்காங்க. 2023-24ல 24-25ல சார் 6,050 கோடி ரூபாயை ஒதுக்கிட்டு 4,500 கோடி ரூபாயை அரசு செலவு பண்ணிருக்கு. மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 5,715 கோடி மட்டும்தான் செலவு செய்யப்பட்டிருக்குது சார். மொத்தமே சொல்றேன். 7/9/2022 காலகட்டத்தில் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடங்கப்பட்ட தினத்தில் இருந்து இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த தேதி வரை, நீங்க இந்த 1ஆம் தேதி போன மாசம் 1ஆம் தேதி அவங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. அந்த தேதி வரை பிஎம் ஸ்ரீ திட்டத்திற்காக, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் திட்டத்திற்காக இந்திய அரசாங்கம் செலவு பண்ண தொகை எவ்வளவுனா வெறும் 5,715 கோடி ரூபாய் மட்டும்தான். இந்த பட்ஜெட்ல ஒரு 7,500 கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்காக ஒதுக்கி இருக்காங்க சார். ஆனா பாருங்க, 21/2/2025 அன்னைக்கு இதே மத்திய கல்வித்துறை அமைச்சர் ஒரு வீடியோ பைட் ஒன்னு கொடுத்தாருங்க. அந்த பைட்ல இந்த திட்டத்தில் கையொப்பம் இடாத காரணத்தினால் தமிழ்நாடு அரசாங்கம் 5,000 கோடி ரூபாயை இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. சரிங்களா சார்? ஆமா சார். எங்களுக்கு இப்ப என்னன்னா, ரொம்ப பட்டவர்த்தனமா இந்திய அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்ற பட்ஜெட் அறிக்கையின்படி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ல அதுதான் இருக்குது. செலவு பண்ண பணமே 5,715 கோடிங்கும் போது ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட் எப்படி 5,000 கோடி ரூபாய் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத ஒரு முட்டாள் கூட புரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு சேர்ந்த எம்பிக்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அது இந்த 2,152 கோடி ரூபாயை பெறுவதற்காக தான் சண்டை போடுறாங்களா, இல்ல வேறு ஏதேனும் காரணமா, இல்ல பிஜேபி சொல்றதை போல இதை அரசியல் மயமாக்கி கொண்டு இருக்கிறார்களா? நிச்சயமாக அரசியல் மயமாக்க கொண்ட வேலையே இதுல இல்லை. அடிப்படையாக முதலில் குறிப்பிட்டது போல எஸ்எஸ்ஏ நிதி என்பதற்கும் இந்த பிஎம்சி திட்ட நிதியையும் சேர்த்து இவர்கள் எல்லா வகையான நிதியையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட ஆர்டி ரைட் எஜுகேஷன் ஆக்டில் சேர்ந்திருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் தொகையை விடுவிப்பதற்கான அந்த பணத்தையும் விடுவிக்காமல் இவர்கள் அந்த ஆர்டியை சேர்ந்த மாணவர்களையும் வஞ்சித்து அவருடைய கல்வி நிலைமையும் கேள்விக்குள்ளாக்கி தனியார் பள்ளிகளுடைய செயல்பாடுகளையும் முடக்க பார்க்கிறார்கள். சரி, இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. கல்விக்கென்று நிதியை நாங்கள் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்கு தந்துவிடவே மாட்டோம் என்பதுதான் அவர்கள் நிலைப்பாடாகவே இருக்கிறது. நீங்கள் எந்த ரூபத்தில் கேட்டாலும் கல்விக்கான நிதி உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால் ஒழிய உங்களுக்கு தரமாட்டோம் என்பதை மறைமுகமாக அவர்கள் விடுக்கிறார்கள். இங்கே இருமொழி கொள்கையால் பயனடைந்தது ஏராளம். முதலில் மாறன் சார் சொன்னது போல இங்கே இருமொழி கொள்கை என்பது உலகளாவிய வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது, உலகளாவிய அறிவாற்றலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. பள்ளிகளிலே, தமிழக பள்ளிகளிலே, குறிப்பாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலே இருமொழி கொள்கைகளால் பயன்பெற்று படித்தவர்கள் ஏராளமாக பயனடைந்திருக்கிறார்கள். இந்த மும்மொழி கொள்கை என்பது இங்கு தேவையற்ற ஒன்று. ஒரு மொழி சுமையை வளர்கின்ற காலகட்டத்திலே ஒரு மொழி சுமையை ஒரு 3 வயது குழந்தைகள் மீது ஏன் திணிக்க வேண்டும்? அவர்கள் வளர்ந்து வேலைக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொண்டு விடுகிறார்கள்.
இங்கே மும்மொழி கொள்கை என்று சொல்லுகிறார்கள். வடநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் எந்த மும்மொழி கொள்கையை கற்றுக்கொண்டு இங்கே IAS ஆபீசர்களாக வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வந்த பிற்பாடு தமிழ்நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது ஒரிசாவிலே பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதோ அந்த மொழியை கற்றுக்கொண்டு அவர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். ஆகவே மொழி என்பது தேவைக்கேற்ப கற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படை மொழியும் தாய்மொழியும் தொடர்பு மொழியும் போதும் என்று இருந்து அதிலே வெற்றி கண்டு அதிலே மிகச் சீரிய வளர்ச்சி கண்டு எல்லோருக்கும் சமமான நிலையை எட்டி இருக்கின்ற ஒரு மாநிலத்தை பார்த்து நீ குறிப்பிட்ட மொழியை கற்றுக்கொண்டால்தான் உனக்கு நான் கல்விக்கான உதவியை தருவேன் என்று சொல்லி குறிப்பாக ரைட் எஜுகேஷன் ஆக்ட் கல்வி நிதியையே இவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் செய்வது அப்பட்டமான பிளாக்மெயில் மட்டுமல்ல, தமிழகத்தை சேர்ந்தவர்களை திட்டமிட்டு நாங்கள் வஞ்சிப்போம். ஏனென்றால் தமிழகம் மாணவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள், கல்வி நிலையில் மிகச்சிறந்த முன்னேற்றம் இருக்கிறது. 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளியும் 2 கிலோமீட்டருக்கு ஒரு அதாவது மிடில் ஸ்கூலும் அல்லது 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியும் உயர்நிலை பள்ளியும் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலே எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் எந்த இடங்களெல்லாம் கல்வி சாலைகள் தொடங்க முடியுமோ அந்த இடங்களிலெல்லாம் கல்வி சாலைகள் தொடங்கி கல்வி பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்திலே இவர்கள் நாங்கள் கல்வியை மறுப்போம், உங்களுக்கான நிதியை தரமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக தைரியமாக எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கொடுப்பதாக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் கொள்கையிலிருந்து மாற மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே நாங்கள் எங்களுக்கு தனியார் பள்ளிகளுக்கு வர வேண்டிய அந்த 1800 1000 கோடி நிதியையும் அந்த நிதி சுமையை பொறுத்து கொண்டு இன்றைக்கு தனியார் பள்ளிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. SSA என்று சொல்லக்கூடியதிலே அவர்களுக்கு சம்பளம் போடவில்லை, அங்கே இருந்த அதிகாரிகளுக்கு சம்பளம் இல்லை. இதையெல்லாம் தமிழக அரசு பார்த்து தன் நிதியை கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு சமாளித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கும் விடுவிக்க வேண்டிய நிதியை விடுவிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் மீண்டும் மீண்டும் இதுபோல் செய்வது தமிழர்களை அசிங்கப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லுவதை சொல்லாமல் சொல்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒரு அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் பேசுகின்ற பொழுது நாகரிகமற்றவர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்றால் தமிழகத்தினுடைய அத்தனை பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், அத்தனை கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னால் எதன் அடிப்படையிலே சொல்லுகிறார்கள்? உத்தரப்பிரதேசத்திலே நாகரிகம் இருக்கிறதா அல்லது வேறு மாநிலத்திலே நாகரிகம் இருக்கிறதா? நாகரிகம் என்றால் என்ன என்று இவர்களுக்கு தெரியுமா? ஆகவே இவர்கள் சொல்வதெல்லாம் அப்பட்டமான மிரட்டல். எங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, அதனால் நீங்கள் பணிந்து போக வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள். தமிழகம் ஒருபொழுதும் மத்திய அரசின் அதிகாரத்திற்கு பணிந்து போனதாக வரலாறு இல்லை. ஆகவே இதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் நினைக்கிறார்களோ, அதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நினைக்கிறார்களோ, அதற்கு தமிழக மக்கள் நிச்சயம் துணை இருப்பார்கள். நாங்களும் அதற்கு துணை இருப்போம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டால் எங்களுக்கு தர வேண்டிய பாக்கி தொகை இன்னமும் வந்து சேரவில்லை. 2 வருடங்களாகிறது. எங்களுக்கு அந்த தொகையையும் தராமல் இழுத்தடிக்கிறார்கள். சரி சரி பேசலாம். இப்போ நாங்க 10,000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட இதுல நாங்க கையெழுத்து போட மாட்டோம். இந்த நாட்டிற்கே முன்னுதாரணமாக மாடலாக இருக்கக்கூடிய கல்வி முறை தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்ட்டு முதலமைச்சர் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் இது பார்லிமெண்ட்ல ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. சார், இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வித்துறை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகளை ஆதரிக்கிறார்களா, ரசிக்கிறார்களா, இல்ல இதுல ஒரு பெரிய ஸ்பிளிட்டும் இருக்கா, மாறுபட்ட பார்வைகளும் இருக்கா? இல்ல, நிச்சயமா இதுல மாறுபட்ட பார்வைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இருமொழி கொள்கையினாலையும் நம்மளுடைய கல்வி திட்டங்கள்னாலையும் நம்மளுடைய பாடத்திட்டங்கள்னாலையும் நமது மாணவர்கள் பயன்பெற்று உலகளாவிய இடங்களுக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். சரி, ஓகே. உலகளாவிய இடங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சரி. நமது கல்வி திட்டமானது அதாவது உயர்கல்வியிலே சாதனை படைத்திருக்கிறது. அதில் அங்கொன்றும் இங்கொன்றும் சில குறைகள் இருக்கலாம். ஆனால் ஆராய்ச்சி கல்வி என்று வருகின்ற பொழுது நாம் இன்னும் நிறைய எட்ட வேண்டிய இலக்கு இருக்கிறது. அதனால்தான் ஆராய்ச்சி கல்விக்கான ஒதுக்கீடுகள் நிறைய நமக்கு தேவைப்படுகிறது. பல்கலைக்கழக சுதந்திரங்களையும் நாம் வேண்டும் என்று கேட்கின்றோம். பல்கலைக்கழகங்கள் சுதந்திரமாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் நிறைய ஆராய்ச்சிகளை செய்ய முடியும் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆகவே நம்முடைய இந்த நிலைப்பாடு என்பது எங்களை எங்கள் போக்கிலேயே விடுங்கள், நாங்கள் இன்னும் சிறந்தவர்களாக
முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை நீங்கள் அடக்கி அழிக்க நினைக்காதீர்கள் என்பதன் வெளிப்பாடுதான் இவ்வளவு தூரம் முதல்வர் அவர்களை கோபப்பட வைத்திருக்கிறது. ஏனென்றால் அடிப்படை கல்வி என்பது நமது தமிழ்நாட்டில் தான் மிக சிறப்பாக இருக்கிறது. நமக்கு மொழி என்பது தொடர்பு மொழியும் தாய்மொழியும் நமக்கு தேவை. தாய்மொழியை இன்னும் அதிகப்படுத்தி, தாய்மொழி வழி கல்வியை இன்னும் அதிகப்படுத்தி, தாய்மொழியிலே மருத்துவம், தாய்மொழியிலே பொறியியல் போன்றவற்றை நாம் இன்னும் கற்றுக் கொடுக்க விழைந்தோமையானால் நிச்சயமாக ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவர்கள் மிக எளிதாகவும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கு உத்வேகமாகவும் அது அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் நமக்கு இல்லை. எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. இரண்டாவதாக, நாங்கள் மீண்டும் மீண்டும் பள்ளிகளில் என்ன சொல்கிறோம் என்றால், ஒரு மாணவர்களுக்கு மொழி என்பது அவர்களின் நூல்களை வாசிக்கவும் சிந்திக்கவும் ஒரு திறவுகோலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மொழி என்பது சுமையாக மாறிவிடக்கூடாது. ஒரு மொழியை எப்பொழுது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். மாமல்லபுரத்திலே இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம் செய்கின்றவர்கள் 14 மொழியை பேசுகிறார்கள். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எங்கிருந்து போய் மும்மொழி கொள்கையை பயிற்றுவிட்டு வந்தா அந்த மொழிகளை பேச கற்றுக்கொண்டது. ஆகவே மொழி என்பது தேவைகளுக்கு ஏற்ப, வியாபாரத்திற்கு ஏற்ப, பயன்பாட்டிற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அறிவை பெறுவதும் ஞானத்தை பெறுவதும் தாய்மொழியும் தொடர்பு மொழியும் தான் நிச்சயமாக மிகச்சிறந்த பங்காற்ற முடியும் என்பதில் யாருக்கும் எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. மொழி சுமையை மாணவர்கள் மீது திணிக்காமல் மொழியை இயல்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். PMC பள்ளியிலேயே இவர்கள் தாய்மொழி தாய்மொழி என்று சொல்கிறார்கள் அல்லவா? தாய்மொழியும் ஆங்கிலத்தையும் தமிழ்நாட்டிலே கற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் விரும்புகின்ற பொழுது மும்மொழியை கற்றுக்கொள்ளட்டும் என்று ஒற்றை வரியை இதை மாற்றிவிட்டு அதை கொடுத்தால் என்ன குறைந்து போய்விடப் போகிறார்கள்? இங்கே வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது அதை ஏன் திணிக்கிறார்கள்? அதை கொடுத்தால் இத்தனை லட்சம் மாணவர்களுக்கு பயனடைவார்கள் அல்லவா? ஓகே சார், ஓகே ஓகே ஓகே.